ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் அசர்ஷன்ஸில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா அக்கரன்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு அசர்ஷன்ஸ் இருக்குது. இந்த அக்கரன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு டிரான்சாக்ஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த அக்கரன்ஸ் அப்படிங்கிறது என்ன பிரதிபலிக்குதுன்னா, இது நிஜமாக நடந்திருக்கு, இந்த டிரான்சாக்ஷன் ஹேஸ் ஹேப்பன்ட், நடக்காத சேல்ஸ் நாங்கள் இங்கே ரெக்கார்ட் பண்ணல, இல்லை நடக்காத பர்ச்சேஸ் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணல, இல்லை நடக்காத எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நாங்கள் இங்கே ரெக்கார்ட் பண்ணல, நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது நிஜமாக நடந்திருக்கு, இட் ஹேஸ் ஹேப்பன்டுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் அக்கரன்ஸ் அப்படிங்கிற ஒரு அசர்ஷன். ஸோ நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸில், அதாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு கம்பெனி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கல்ல நம்மகிட்ட, அப்போ நம்மக்கிட்ட கொடுக்கும்போது அதில் இருக்கிற அத்தனை டிரான்சாக்ஷன்ஸுமே நமக்கு இன்டைரக்டாக நிறைய விஷயங்களை தெரியப்படுத்துது. அதில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, எவ்ரி டிரான்சாக்ஷன் தட் ஹேஸ் பின் ரெக்கார்டட், இட் ஹேஸ் ரியலி ஹேப்பன்ட், இட் இஸ் நாட் ஃபேக். வி ஆர் நாட் இன்சர்ட்டிங் சம் நடக்காத ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து இதில் திணிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பிரதிபலிக்கிறதா ஆடிட்டர் வந்து இஸ் பிலீவிங். இதுக்கு பேர் தான் அசர்ஷன். அசர்ஷன் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் நம்மக்கிட்ட எவ்வளவோ விஷயங்களை சொல்ல நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் அவங்களால வந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ அது எல்லாத்தையும் அவங்க எழுத்து வடிவத்தில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக நம்மகிட்ட கொடுக்குறாங்க. பட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு போடும்போது ஒரு ஸ்டாக் அப்படின்னு போட்டுட்டு பக்கத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 கோடி 50 crores ஸ்டாக் அப்படின்னு போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அதில் என்ன அர்த்தம்னா, நம்பர் 1 நிஜமாகவே ஸ்டாக் இருக்குன்னு அர்த்தம். நம்பர் 2 500 கார் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 crores 500 cars அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா எஸ் நிஜமாக 500 cars இருக்குன்னு அர்த்தம். நம்பர் 2 அந்த 500 cars இருக்குதான், ஆனால் அது யாரோடதும் கிடையாது, அது என்னோடது, கம்பெனியோடது. இட் பிலாங்ஸ் டு கம்பெனி. இட்ஸ் நாட் லைக் யாரோடைய காரோ 500 cars இருக்குது, அதை நான் கொண்டு வந்து என்னோடய குடோனில் நிறுத்திட்டு நான் ஏன் கார்னு சொல்லலை. இட் இஸ் மை கார், நான் உருவாக்கினேன், இல்லை என்னோட ப்ராடக்ட் அது. ஸோ நம்பர் 1 என்னென்னா, அந்த ப்ராடக்ட் அங்கே இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அந்த ப்ராடக்ட் அங்கே இருக்குது, 500 cars ஐ ஹேவ் இன் மை குடவுன்னு சொல்கிறாங்க. நம்பர் 2 அவங்க என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் மை கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய காரோடைய வேல்யூவை நான் எந்த வகையிலையும் கூட்டவோ குறைக்கவோ இல்லை, அதை நான் கரெக்டாக வேல்யூ பண்ணி அந்த இடத்துல போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 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 அசட்டையோ ஒரு லைபிலிட்டியோ இல்லை எந்த ஒரு விஷயத்தையோ லீகலாக கம்பெனிஸ் ஆக்ட் படி ஒரு எனி அதர் ஆக்ட், ஓகே, ரெஸ்பெக்டிவ் ஆக்ட், எந்தெந்த ஆக்ட் நமக்கு செல்லுபடியாகுமோ அந்த ஆக்ட் படி, அந்த ஷெட்யூல் படி எப்படி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணணுமோ, எப்படி நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணுமோ அப்படியெல்லாம் நாங்கள் டிஸ்க்ளோஷரும் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸும் கொடுத்துருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க இவ்வளோ அழகாக ஒரே லைனில் ஸ்டாக் 50 crores அப்படி போட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கு பதிலாக வந்து உட்காந்துக்கிட்டு ஸ்டாக் 50 crores கீழே ஃபர்ஸ்ட் ஒன் எஸ் திஸ் இஸ் ரியலி இன் மை குடவுன் அப்படின்னு எழுதுகிறாங்களா? இல்லை. நம்பர் 2 இட் ரியலி பிலாங்ஸ் டு மீன்னு எழுதுகிறாங்களா? இல்லை. அது நிஜமாகவே என்னோட குடவுனில் தான் இருக்குன்னு எழுதுகிறாங்களா? இல்லை. அதோட வேல்யூ நிஜமாகவே 50 crores தான், நான் பொய் சொல்லலைன்னு எழுதுகிறாங்களா? இல்லை. இந்த ஸ்டாக்கை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 சொல்லியிருக்காங்களோ அப்படி தான் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், இந்த ஷெட்யூல் படி தான் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு அவங்க சொல்கிறாங்களா? இல்லை. சொல்லாமையே இந்த விஷயத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல, அதனால தான் இது பேரெல்லாம் அசர்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அசர்ஷன் அப்படிங்கிறது ஸ்டாக் 50 கோடி அப்படின்னு போட்ட உடனேவே அந்த ஸ்டாக் 50 crores அந்த ஒற்றை வரி, ஓகேவா, அது வந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எஸ் ஐ டூ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு அசர்ஷன். நம்பர் 2 இது எனக்குரியது, என்னுடையது, இதுக்கான ஃபுல் ரைட்ஸ் எனக்கு தான் இருக்குது, ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ், எஸ் இட் பிலாங்ஸ் டு மீ, இது நான் கரெக்டாக வேல்யூ பண்ணியிருக்கேன், ஓகேவா, கரெக்டாக இந்த அசெட்டு இந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் 31st March 2023 இந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரெசென்ட் பண்ணப்படுதுன்னா அதுக்கு முன்னாடி இந்த அசெட் என்னோடது தான். கரெக்டாக 31st March 2023க்கு முன்னாடி நடந்ததை மட்டும்தான் நாங்கள் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறோம். கட் ஆஃப் கரெக்டாக. அது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க சொல்கிறது ஒற்றை வரியில். அந்த ஒற்றை வரிக்கு பின்னாடி இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு உங்களுக்கும் எனக்கும் ஸ்டூடெண்ட்ஸாகவும் ஆடிட்டர்ஸாகவும் புரிஞ்சால் மட்டும்தான் ஒரு ஒற்றை வரியில் அவன் கொடுத்துருக்குற அந்த ஸ்டாக் 50 crores புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடிட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியும் கேலிபரும் நமக்கு இருக்கும். That is why assertions as a concept is very important when it comes to dissecting a financial statement. Financial statement புரிதல்னு ஒன்று இருக்கலாம், understanding the financial statements, அதில் appreciating the concept of assertions அப்படிங்கிறது it's very important. Thank you so much.